எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி 12th ஹிஸ்ட்ரியில் 200 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் 100 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஐஎன்எம் ஓரியன்டாக. ஏன்னா ஐஎன்எம் ஓரியன்டாக நீங்கள் என்ன பாடம் படிச்சிருப்பீங்க? லெசன் 6, 7, 8, 10th படிச்சிருப்பீங்க. 12th படிக்கணுமா சார் குரூப் 4க்குன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். சரிங்களா? அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 100 கேள்வி இப்போ நான் சொல்ல போகிறேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த நாள் 1915 ஜனவரி 9. இந்திய கல்வி குறிப்புகள் இடம்பெற்றுள்ள குழு 1835 மெக்காலே கல்விக்குழு. ஓகேவா? 1835 மெக்காலே கல்விக்குழு. பொதுநிலைக்கான பொது கல்விக்குழு 1823. 1857 புரட்சியை பாருங்கள். இது விடி சவாக்கர் வந்து முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் என சொல்லப்படக்கூடிய புரட்சி என்னென்னா 1857 பெரும் புரட்சி. இல்பர்ட் மசோதா வந்து இந்திய நீதிபதி வந்து ஐரோப்பியர்களை விசாரிக்கும். ஓகேவா? விசாரிப்பது தான் இல்பர்ட் மசோதா. ராஜாராம் மோகன் ராயோட பாரசீக பத்திரிகை மிராத் அக்பர். வங்கமொழி பத்திரிகை வந்து சம்பாத் கௌமுகி. சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட நாள் பாருங்கப்பா, ரொம்ப முக்கியம். பிப்ரவரி 26, 1852. 52ல் பாதி 26. புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். 52ல் பாதி 26. ஓகே. இதே மே 16, 1884 என்னங்க? சென்னை மகாஜன சபை. டிசம்பர் 28, 1885 என்னப்பா? இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா? 1916 நவம்பர் 20 என்னங்க? தென்னிந்திய நல உரிமை சங்கம். ரைட். 1878 பாருங்கள், வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதனை நான் அடைந்தே தீருவேன்னு சொன்னவர் பாலகங்காதர திலகர். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான போது 1/3 பத்திரிகையாளர்களாக இருந்திருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கூட்டம் பம்பாயில் நடக்கும். 72 பேர் கலந்துக்குவாங்க. அதில் 24 பேர் வந்து சென்னையை சேர்ந்தவங்க. இதில் 1/3 எவ்வளோன்னு சொல்கிறாங்க? பத்திரிகையாளர்கள், மறந்துடாதீங்க. வாய்ஸ் ஆஃப் இந்தியா ராஸ்த் கோப்தர் இந்த பத்திரிகையில் யார் எழுதியிருப்பாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. தேசிய இயக்கத்தில் விவசாயிகள், கைவினை கலைஞர்கள், தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் வந்து முன்னேற்றுவாங்கன்னு சொன்னவர் யாருன்னா திலகர். லண்டனில் இந்திய சங்கம் 65, கிழக்கிந்திய சங்கம் 66. இது ரெண்டையும் நிறுவனவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. ஐஎன்சிக்கு 3 முறை தலைவராக இருந்திருக்காரு தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட் ஒன், ஐஎன்சி மாநாடுகள் நடைபெறாத வருஷம்ப்பா இது. பார்த்துக்கோங்க. 30, 35, 41, 45. 30, 35, 41, 45. சென்னையில் எத்தனை ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கு? 7. சென்னைனாலே கேப்டன் டோனி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் என்ன? 7. ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவங்க ஏஓ ஹியூம். உருவாக்கியவர், உருவாக காரணமாக இருந்தவர்னா WC பானர்ஜி. உருவாக்கியவர் ஏஓ ஹியூம், உருவாக காரணமாக இருந்தவர் WC பானர்ஜி. செல்வ சுரண்டல் கோட்பாடுடன் தொடர்புடையவர் தாதாபாய் நவ்ரோஜி. பாவர்ட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. தேசியம் என்பது உலகை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்திய மனப்பாங்குடன், இந்திய நிலைப்பாட்டுடன் இருப்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் கோஷம் விடுவார்னா அரவிந்த கோஷ். அரவிந்த கோஷ். இது சொல்லுங்கள். மே 16, 1884 சென்னை மகாஜன சபை. கேசரி மராட்டா பத்திரிகை யாருது? திலகருடையது. அந்த குடியுரிமை பணிக்கான தேர்வு வயது வரம்பு 21. காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்த ஆண்டு 1919. சிறப்பு மாநாடு, சிறப்பு ஐஎன்சி மாநாடு பாருங்கப்பா, இதுவும் கேட்பாங்க. கல்கத்தாவில் 20. சரிங்களா? டெல்லியில் 23. பம்பாயில் 2. 18, 42. 18, 42. கல்கத்தாவில் 20, டெல்லியில் 23, பம்பாயில் 18, 42. முதலில் சாமானிய மக்கள் அரசியலில் ஈடுபட்டனர். சுதேசி இயக்கம் 10th படிச்சிருப்போம். மக்களை ஒன்று திரட்ட முதலில் தமிழ் பயன்படுத்தப்பட்டது. பெருமளவில் மக்கள் பங்கேற்றனர். அதெல்லாம் என்ன இயக்கம்? சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கத்துக்கான தமிழ்மொழி பத்திரிகை தான் சுதேசமித்திரன். ஓகேவா? ஸோ மராட்டிய பத்திரிகை கேசரி, வங்க பத்திரிகை யுகந்தர். முறையாக காவல்துறையினர் சுருக்கெழுத்து மூலம் பதிவு செஞ்சுக்கிட்டாங்க சுதேசி இயக்கத்தில் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன பேசுகிறாங்கன்னு. பல்கலைக்கழக சட்டம் எந்த வருஷம் வந்தது? 1904. வங்காளத்தை இயற்கையாகவே 2 பிரிவாக பிரிக்குமாறு பாகிரதி. 32 பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாள் 1905 ஜூலை 19. கர்சன் பிரபு. சரியா? வங்க பிரிவினை அதிகாரபூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் 1905 அக்டோபர் 16. ரைட். அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு குறித்த மாநாடு சுரேந்திரநாத் பானர்ஜி தலைமையில் 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் நடக்கும். 1905 ஆகஸ்ட் 7 சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு ஜூலை 17 நடக்குது சுரேந்திரநாத் பானர்ஜி தலைமையில். சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் பார்த்திங்கன்னா 1905 ஆகஸ்ட் 7. ரைட்.
தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி இயக்கத்தை சொல்கிறவர் யாருன்னா ஜி சுப்பிரமணியம். தேசிய வாழ்க்கை சார்ந்த மேம்பாடுன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. சுதேசி இயக்கத்தை பற்றி 2 பேர் சொல்கிறாங்கப்பா. சார்பு நிலைக்கு எதிரான புரட்சின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? ஜி சுப்பிரமணியம். ஓகேங்களா? ஸோ அந்த ஜி சுப்பிரமணியம் தான் என்ன பண்ணுவார்? தினசரிங்கிற பத்திரிகை சுதேசமித்திரன் தொடங்கியிருப்பார். தி இந்து தொடங்கியிருப்பார். சரியா? தேசிய வாழ்க்கை சார்ந்த மேம்பாடு, சுதேசி என்பது தேசிய வாழ்க்கை சார்ந்த மேம்பாடுன்னு யார் சொல்வார்னா கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தியினுடைய அரசியல் குரு. ஆக்கப்பூர்வ சுதேசிங்கிறது சுயராஜ்யம். ஓகேங்களா? சுய உதவி. சுதேசி இயக்கத்துக்கு இந்த சுய உதவிக்காக மேளாக்கள் மற்றும் திருவிழாக்கள் நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். வட்டார மொழி கல்வி என்ற எந்த கருத்து தோன்ற காரணமாக இருந்த கழகம் விடிவெள்ளி கழகம். கல்லூரிக்கான தேசிய கழகம் 1905 ஜனவரி 5. இது கல்விக்கானன்னு மாற்றிக்கோங்க. கல்விக்கான தேசிய கழகத்தை ஏற்படுத்தியது விடிவெள்ளி கழகம். பாரதத்தை தன் தாயாக நினைத்து 9 மடங்கு பக்தியுடன் வணங்கணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அரவிந்த கோஷ். சுயராஜ்யம் என்பது சொந்த மக்களின் மேம்பாட்டு, இங்கிலாந்து உறவை துண்டிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? திலகர் சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ அதே திலகர் தான் என்ன சொல்வார்? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதனை நான் அடைந்தே தீருவேன். இந்த 2 கூற்று யார் சொல்கிறாரு? திலகர் சொல்கிறாரு. ரைட். சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியில் முற்றிலுமாக விடுபடுதல் சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? பிபின் சந்திரபால் சொல்கிறார். 1906 கல்கத்தாவில் சுதேசி இயக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. அது யார் தலைமைனா தாதாபாய் நவ்ரோஜி. எத்தனை டைம் தலைவராக இருந்திருக்காருங்க? 3 டைம். ஓகே. தீவிர தேசியவாதிகளின் கோட்டையாக என்ன இருந்ததுன்னா பூனா. 1907 காங்கிரஸ் மாநாட்டில் பிளவை போட்டியிட, அதாவது சூரத் மாநாடுன்னு சொல்லுவோம். இந்த சூரத் பிளவில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிளவு ஏற்பட தவிர்ப்பதற்காக போட்டியிட மறுத்தவர் லாலா லஜபதி ராய். 1908 சென்னை காங்கிரஸ் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள் இருக்க மாட்டாங்க, மிதவாதிகள் மாநாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தீவிர தேசியவாதி இல்லாத காங்கிரஸுக்கு பேர் என்னென்னா பெரோஷா மேத்தா காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கல் சமிதி குழு யார் நிறுவியிருப்பாங்கன்னா ஜதீந்திரநாத் பானர்ஜி, பரீந்தர் குமார் கோஷ். டாக் சமிதி யார் நிறுவியிருப்பாங்கன்னா புலின் பிகாரி தாஸ். ரைட். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு. ஸோ டாக்னா புலி ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்னா புலி. கல் வந்து பார்த்திங்கன்னா ஜதீந்திரநாத் ஜதிபரி கல். ஓகே. அலிப்பூர் குண்டு விளக்குங்க. அலிப்பூர் குண்டு விளக்கில் யாருக்கு எதிரான டக்ளஸ் கிங்ஸ்போர்டுக்கு எதிராக 3 பேர், குதிராம் போஸு, பிரபுலா சாக்கி, சிஆர் தாஸு. சரிங்களா? இதில் வந்து பரீந்தர் குமார் கோஷும் உஸ்தாஸ் காத்தும் மரண தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் அது என்ன ஆக்கிடுவாங்கன்னா ஆயுள் தண்டனை ஆக்கிடுவாங்க. அலிப்பூர் குண்டுவெடிப்பு நடைபெற்ற நாள் கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். 1908 ஏப்ரல் 30. ஓகேவா? 1908 ஏப்ரல் 30. இந்த 1908 வருஷம் மறந்துவாங்க. கோரல் நூற்பாலை வேலைநிறுத்த போராட்டமும் 1908 தான். சரியா? ரைட். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒன்று, இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் நம்ம தேசியவாதிகளுக்கு ஆதரவாக யார் வாதாடுவார்னா சுயராஜ்ய கட்சியை நிறுவன சிஆர் தாஸ் அவர்கள் வாதாடுவார். ரைட். இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்புக்கு அப்புறம் ஆன்மீக பயணத்தை தேர்ந்தெடுத்தவர் யாருன்னா அரவிந்த கோஷ். தமிழ்நாட்டின் முதல் தினசரி நாளிதழ் சுதேசமித்திரன். சுதேசி நீராவி கப்பல் கழகம் வந்து 10 லட்சம் ரூபா, 40,000 பங்குதாரர்கள். ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் 25 ரூபா போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுதேசி இயக்கத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க இந்த பாண்டித்துரையாரும் ஹாஜ் பகீர் முகமது தான். சுதேசி நீராவி கப்பல் கழகம் நிறுவனத்துக்கு. சூரத் மாநாட்டிற்கு பிறகு அரசியல் இயக்கத்தில் இறங்குறாரு வஉசி. ஸோ அதான் இந்த முன்னாடி பார்த்தோம். இந்திய தொழிலாளர்களின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி. இது என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ் சொல்லியிருப்பார். இது எதுக்காக சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கோரல் நூற்பாலை போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய தொழிலாளர்களின் ஒவ்வொருத்தர் வெற்றியும் நாட்டுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லியிருப்பார். 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டில் ஆங்கில நடவடிக்கை குறித்து ஒரு விவாதம் பண்ணுவார் ஜி சுப்பிரமணியம். ஓகேவா? 1907 சூரத் மாநாட்டுக்கு பிறகு பாரதிக்கு யார் மீது ரொம்ப ஆர்வம் பெருகியதுன்னா திலகர். ஓகே. பெண்களை முதன்மைப்படுத்தி பாரதி கொண்டு வந்த ஒரு வார இதழ் தான் சக்கரவர்த்தினி. பாரதியாரின் குருமணி தான் நிவேதிதா. தீவிர தேசியவாதியின் குரலாக விளங்கிய பாரதியின் பத்திரிகை இந்தியா. ரைட்டா? ரைட். எல்லாத்தையும் வாசிச்சுட்டுக்கோங்கப்பா, ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். 1908 நவம்பர் 4 வஉசிக்கு 40 வருட சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. பிபின் சந்திரபால் பார்த்தீங்கன்னா விடுதலை அடைகிற நாள் 1907 மார்ச் 9. ஓகேவா? 7 மார்ச் 9 சுதேசி நாளாக கொண்டாடலாம் பார்க்குறாங்க. இதை பாருங்களேன். 1911 ஜூன் 17 சொல்லுங்கள், வரலாற்று நிகழ்வில் முக்கியமான நாள் ஆஷ் படுகொலை. சரியா? ரைட். திருநெல்வேலியில் மணியாச்சி புகை நிலையத்தில் நடக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்கப்பா. இங்கிலாந்தின் கடினமான தருணம், இந்தியாவின் வாய்ப்பிற்கான தருணம். இந்த கூற்றை சொன்னவங்க யார்? அன்னி பெசன்ட். சரிங்களா? அயர்லாந்து நாட்டு பெண்மணி தான் அன்னி பெசன்ட். ரைட்டா? ஸோ சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. அதே பம்பாயில் தன்னாட்சி இயக்கம்னா திலகர். ஓகே. அந்த அன்னி பெசன்ட் கொண்டு வந்த ஒரு தினசரி இதழ் தான் நியூ இந்தியா. எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஜூலை 14, 1915. அன்னி பெசன்ட் வந்து ஃபஸ்ட்டு தன்னாட்சி இயக்கம் பற்றி
பம்பாய் ஐஎன்சியில் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தது 1915 செப்டம்பர் 28. ஓகே, 1877 இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அரசு பதவி அதனால் அரசு வேலை தொடர்பான ஒரு உரிமைக்காக தான் இந்த வருஷம் 1877. அரசு பணிகளில் இடஒதுக்கீடு 1877. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றதுங்கிறது என்னதுப்பா? அன்னிபெசன்ட்டோட நூல் ரைட்டா. பிரம்மஞான சபை உறுப்பினராக அன்னிபெசன்ட் தேர்வான ஆண்டு 1893. இந்தியர்களின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலைன்னு சொன்னவங்க அன்னிபெசன்ட். தி காமன் வீல்ங்கிறது அன்னிபெசன்ட்டோட வாரப்பத்திரிகை. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக போகிறத விட மாட்டு சுதந்திரமாக போகிறது மேல் சொன்னவங்களும் யார்? அன்னிபெசன்ட். ஓகே, 1917 கல்கத்தா ஐஎன்சி மாநாட்டில் ஃபஸ்ட்டு பெண் தலைவர் யாருன்னா அன்னிபெசன்ட். அன்னிபெசன்ட் கைது செஞ்சதுக்கப்புறம் ஓகேங்களா, கைது செஞ்சதுக்கப்புறம் யாருங்க? கைது செஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடுவார், தன்னோட நைட்வுட் பட்டத்தை திறந்துருவார். சரியா? அவர் யார் சொல்லுங்கள்? சுப்பிரமணியம். சரிங்களா? அன்னிபெசன்ட்டோட தன்னாட்சி இயக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் அணி திரட்டுவதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிப்பவர் யாருன்னா பிபி வாடியா. அவரை மறந்துடக்கூடாது. ஓகே, பனாரஸில் இந்து கல்லூரி நிறுவாங்க அன்னிபெசன்ட். அது வந்து பல்கலைக்கழகமாக யார் மாற்றுவார்னா மதன் மோகன் மாளவியா. இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படிங்கிற நூல் எழுதினவர் யாருன்னா வேலண்டைன் சிரோல். இந்தியன் காமன் லீக்குங்கிறது இந்தியன் லீக்குன்னு 1929 மாறும். அது யார் காரணம்னா வி கிருஷ்ணமேனன். 1916 லக்னோவில் தீவிர தேசியவாதிகளை வரவேற்றவர். ஓகேங்களா? அம்பிகா சரண் மஜும்தார். திலகரின் தன்னாட்சி இயக்க கிளைகள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 6. வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கி பயன்படுத்தும் பயிற்சி அளித்தவர் யாருன்னா வாவே சுப்பிரமணியம். கோரல் மில் தொழிலாளர் வெற்றியை அரவிந்த கோஷ் எந்த பத்திரிகையில் சொன்னார்னா வந்தே மாதரம். சரிங்களா? ஸோ முஸ்லீமோட மீட்பு நாளாக கருதுவாங்க. முஸ்லீம்களுக்கு தனிநாடு என்ற கோரிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 1940 மார்ச் 26. கிறிஸ்துவ குழு பற்றி 2 பேர் 2 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். கிறிஸ்துவ குழு நான் பார்த்தேன், அந்த அறிக்கை வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவார்னா ஜவஹர்லால் நேரு. கிறிஸ்துவ குழு என்ன சொல்லுவார்னா திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதிட்ட காசுவலைன்னு யார் சொல்லுவார்னா காந்தி. நண்பர்களே, 100 முக்கியமான கேள்விகள் முடிஞ்சிருச்சு. 12th ஐஎன்சி படிக்கலைன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துட்டு போயிருங்க. ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.